இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் முன்பாக அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஐம்புலன்களையும் ஆண்டவரை நோக்கி திருப்புவோம். தயவுசெய்து பேசிகிட்டு இருக்கிறவங்க அமைதியாக இருங்க. ஜெபம் செய்கிறவங்களுக்கு இடையூறு செய்யாதீர்கள். நம்முடைய 5 புலன்களையும் இறைவனை நோக்கி திருப்புவோம். எந்த விதமான பராக்குகளும் பார்க்காமல் நம்முடைய சிந்தனை ஒரு பொழுதுமே ஒரு இடத்தில் இருக்காது. இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு பல்வேறு சிந்தனைகளில் நம்முடைய மனம் அலைந்து கொண்டிருக்கும். கட்டுப்படுத்துவோம், சீர்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு நம் முன்னால் இருக்கிறார். கண்ணை யார் மூடாதீங்க, கண்ணை திறந்து பாருங்கள். நம் முன்னால் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். புனித கிளாரா அம்மாள் அவர்களுடைய தாரகை மந்திரம் இந்த புனிதையினுடைய வாழ்க்கை வரலாறில் கேஸ் அட் த லார்ட், ஆண்டவரை உற்று நோக்குங்கள். வெறும் கண்களால் மட்டுமல்ல, நம்முடைய ஐம்புலன்களாலும் நம் முன்னால் இருக்கின்ற இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்க வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, இந்த ஐம்புலன்களும் இறைவனை நோக்கி நாம் திருப்பும் பொழுது இன்றைக்கு நற்செய்தியில் நாம் கேட்ட இந்த வசனங்கள் நிஜமாகும். புனித கிளாரா ஆண்டவர் முன்னால் அமர்ந்து எந்த ஜெபமும் இல்லாமல், எந்த வார்த்தைகளும் இல்லாமல் ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டவரை உற்று நோக்குதல், என்னுடைய பார்வை ஆண்டவருடைய பார்வை ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் பொழுது என்னுடைய ஐம்புலன்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஐம்புலன்களும் கடவுளுடையதாக மாறுகின்ற அந்த ஒரு ப்ராசஸ். கிளாராமாவின் தாரகை மந்திரம், ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஜெபம் செய்ய வார்த்தைகள் இல்லையா? கவலைப்படாதீங்க. என்ன பேசணும்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் லுக் அட் த லார்ட். ஆண்டவரை உற்று நோக்குங்கள், அது போதும். மீதி ஆண்டவர் பார்த்து கொள்வார். சிந்தனைகளை ஒரு பொழுதுமே சிதற விடாமல் என்னுடைய செவிகள் இறைவனை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கட்டும், என்னுடைய கண்கள் இறைவனை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கட்டும். ஒருமுகப்படுத்தும். இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு போதிக்கச் செல்கிறார். தீ ஆவிகள் இறைமகன் நீரே என்று சத்தம் போட்டு கூவுகின்றன. யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு வாய் அடக்குகிறார். இந்த நற்செய்தியில் மக்களுடைய ஈடுபாடு, நம்முடைய ஈடுபாடு இறைவனை நோக்கி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. முதலில் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள். பிறகு இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இயேசுவின் அருகில் வருகிறார்கள். இயேசுவை தொட விரும்புகிறார்கள். தொட விரும்புவதில் அவர் மேல் விழுகிறார்கள். நற்செய்தி இன்றைக்கு சொல்லுகிறது, பல ஊரிலிருந்து மக்கள் இயேசுவை காண வருகிறார்கள். இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், பின்பற்ற வருகிறார்கள், தொட விரும்புகிறார்கள், அவர் மேல் விழுகிறார்கள். இதேதான் இன்றைக்கு நாமும் பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த திருத்தலத்திற்கு புனித சந்தியாகப்பர் வழியாக இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் செய்கின்ற அந்த வியத்தகு செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாமும் அந்த திருத்தலத்திற்கு செல்வோம்.
இதோ நம் முன்னால் வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கும் பொழுது இந்த திருத்தலத்தின் புனிதர் வழியாக நம்முடைய வேண்டல்களையும் இறை வேண்டல்களையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கடவுள் நிறைவேற்றி தருவார். நோய்களிலிருந்து நம்மை குணமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். நற்செய்தியில் இருக்கின்ற அந்த மக்களுடைய ஈடுபாடு, கேள்விப்படுகிறார்கள், பல்வேறு இடத்திலிருந்து இயேசுவை நோக்கி வருகிறார்கள், அவரை தொட விரும்புகிறார்கள், அவர் மேல் விழுகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், இயேசுவின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இயேசுவின் மேல் அவர்கள் வைத்திருந்த விசுவாசம். தொட விரும்புகிறார்கள் என்று சொல்லும் பொழுது 12 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த பெண், இயேசு என்னை தொடுவதை விட நான் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று நம்பினால், இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெற்றாள். இயேசு இந்த அருமையான நேரத்திலே நம்மையும் தொட வந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றி தர வந்திருக்கிறார். பல்வேறு நோய்களால் குணம் நாடி இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையுமே குணமாக்க இருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஐம்புலன்களையும் நம்முடைய கண்களை குறிப்பாக நம் முன்னால் இருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்குங்கள். முழுமையான தற்கையளிப்பு என்பது ஆண்டவரே நீரே என்னுடைய கதி, எனக்கு எல்லாம் நீரே என்று நம்மை முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பது. நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்பது, நம்முடைய ஐம்புலன்களையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பது. நம்முடைய சமூக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை எல்லாமே இந்த ஐம்புலன்களால் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய சமூக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்ல முடியும். எனவே உற்று நோக்கிக் கொண்டே இருங்கள் இயேசுவை. வேற எந்த வார்த்தைகளும் தேவையில்லை. ஆண்டவரை உற்று நோக்கினாலே என்னுடைய மனது தானாகவே எனக்கும் இந்த இயேசுவுக்கும் உள்ள உறவை எனக்கு படம் பிடித்து காண்பிக்கும். என்னுடைய சிந்தனை ஆண்டவரை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை எனக்கு படம் பிடித்து காட்டும். ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டே இந்த பாடலை நாம் பாடுவோம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. நம்முடைய பார்வையால் இயேசுவை நாம் பார்ப்போம், நம்முடைய பார்வையால் இயேசுவை தொடுவோம். இயேசுவும் நம்முடைய பார்வையை தொடுகின்றார். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. இன்னொரு முறை, தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவை உம்மை நான் காண வேண்டுமே. பார்த்து கொண்டே இருப்போம். இப்பொழுது நம்முடைய கண்களால் நாம் எவ்வாறு இந்த இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோம், நம்முடைய பார்வையால் நாம் எவ்வாறு இந்த இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோம், நம்முடைய பார்வையால் எப்படி இந்த இறைவனுக்கு ஏற்றவர்கள் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம்.
பல நேரத்தில் நம்முடைய வாழ்வை இயக்குவது நம்முடைய பார்வைகள். நாம் நம்மை பார்ப்பதும் நாம் மற்றவர்களை பார்ப்பதும் நம்முடைய சமூக வாழ்வின் யதார்த்தமாக இருக்கிறது. என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? சங்கீதம் 25:15 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் கண்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி உள்ளன. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே இயேசுவினுடைய பார்வையாக இருக்கிறதா? என்னுடைய பார்வையின் வழியாக மற்றவர்களுக்கு நான் இயேசுவை கொடுக்கிறேனா? மாடஸ்டி ஆஃப் ஐஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்னுடைய பார்வை சரியான பார்வையாக இருக்கிறதா? இயேசுனுடைய பணிவாழ்வில் இயேசுனுடைய பார்வை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இருந்தது. பார்வையற்ற நபர் அவ்வளவு கூட்டத்தில் கத்துறாரு, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும். சலசலன்னு சத்தமாக இருக்கின்ற அந்த இடத்தில் இந்த பார்வையற்ற நபருடைய குரல் கேட்டது. இயேசுவுக்கு துன்பப்படுகின்றவர்கள் அவர்கள் மேல் இயேசுவின் பார்வை விழுகின்றது. அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றார். இப்படி இயேசுவினுடைய பார்வை யாரெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்களோ, யாருக்கெல்லாம் உதவி வேண்டுமோ, யாரெல்லாம் சமூகத்தில் பின் தள்ளப்பட்டார்களோ அவர்கள் மேல் விழுந்தது. அவர்களுக்கெல்லாம் அரும்புரிகள் அற்புதங்களை செய்தார். இயேசுவை உற்று நோக்குவோம். என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நான் சிந்திக்குவோம். பார்க்கின்ற மனிதர்களிடத்தில் இருக்கின்ற நிறைகளை மட்டும் காண்கின்ற பார்வையாக, இயேசுவின் பார்வையாக என்னுடைய கண், என்னுடைய பார்வை இருக்கிறதா? அல்லது யாரை பார்த்தாலும் தவறாகவே பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கிறதா? அல்லது எதை பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற ஒரு குறையுள்ள பார்வையாகவே இருக்கிறதா? இல்லை, இயேசுவை போல குணமளிக்கின்ற பார்வையாக இருக்கிறதா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகின்ற பார்வையாக இருக்கிறதா? இயேசுவை உற்று நோக்குவோம், சிந்திப்போம். என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்த திருத்தலத்திற்கு இயேசுடைய வல்லமையை சந்தியாகப்பர் வழியாக பெறுவதற்காக வந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த சந்தியாகப்பர் வழியாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் இங்கு வருகின்ற இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லா பக்தர்கள் மீதும் பொழியப்படுகிறது. இயேசுவின் பார்வையாக என்னுடைய பார்வை இருக்கும் பொழுது இந்த புனிதர் வழியாக கடவுள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் நம்முன்னால் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவரிடம் என்னுடைய பார்வையால் நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு இந்த ஆராதனையானது இப்படி தான் இருக்கும். ஆண்டவரை உற்று நோக்குவோம். இப்பொழுது கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது ஒரு அருமையான வேளையிலே உம்முடைய புனிதரின் இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கின்ற இந்த மக்கள் அனைவரையுமே ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே. இது இந்த நேரத்திலே எங்களுடைய கண்கள், எங்களுடைய பார்வைகளுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பணி வாழ்வில் உம்முடைய பார்வைகள் சரியான பார்வையாக இருந்தது, நேர்மையான பார்வையாக இருந்தது, கருணை உள்ள பார்வையாக இருந்தது, பரிவு கொண்ட பார்வையாக இருந்தது. அதே உம்முடைய பார்வையை எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களுடைய கண்களை தொடும் ஆண்டவரே. எங்களுடைய பார்வைகளை நாங்கள் பார்க்கின்ற மனிதர்களிடத்திலெல்லாம் அவர்களும் உம்முடைய படைப்பே, அவர்களும் உம்முடைய பிரதிபலிப்பே என்று பார்க்கின்ற எல்லாரிடத்திலும், விலங்குகளிடத்திலும், இயற்கையிலும் உம்மை காணுகின்ற பார்வை எங்களுக்கு தந்தருளும். பார்க்கின்ற மனிதர்களிடத்தில் இருக்கின்ற நிறைகளை மட்டும் பார்க்கின்ற நிறைவான பார்வைகளை, உம்முடைய பார்வையை எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே,
இது இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். பார்வை கோளாறுகளால், பார்வை நோயால் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய கண்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிட்ட பார்வையால் வேதனைப்படுகின்றவர்கள், தூர பார்வையால் வேதனைப்படுகின்றவர்கள், கண் புரை நோயினால் வேதனைப்படுகின்றவர்கள், பார்வையற்றவர்கள், மாலைக்கண் நோயினால் வேதனைப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்திலே உம்முடைய குணமளிக்கின்ற பார்வையால் தொடும் ஆண்டவரே. தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்துவீராக. நம் அனைவரும் அமர்வோம். அடுத்ததாக நம்முடைய வாய், ஐம்புலன்களில் ஒன்று வாய். இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் குணமளிக்கின்ற வார்த்தையாக இருந்தது. எழுந்து நட, எழுந்து நடந்தார். சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன், தபித்தாகும், எழுந்து நட, எழுந்து நடந்தார். விரும்புகிறேன், குணமாக, தொழுநோயாளர் குணமானார். இயேசுவின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் குணம் படுத்தியது. இந்த மக்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், எனவே நான் இவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறேன். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை பரிவு கொண்டது, இரக்கத்தை விளைவித்தது. நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது, ராயப்பர், யாரிடம் போவோம்? உம்மிடம் தானே வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன. இயேசுவின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் குணப்படுத்தியது. இயேசுவின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவர்களுக்கு உயிர் கொடுத்தது. வார்த்தையால் இந்த உலகத்தை உண்டாக்கிய இறைவன், வார்த்தை வடிவிலே நம்முடைய குடியிருக்கின்ற இறைவன் வார்த்தையால் குணமளிக்கின்றார். சிந்திப்போம். இப்போ உற்று நோக்குவோம். ஆண்டவரே, இயேசுவை உற்று நோக்குவோம். என்னுடைய வாய் நல்ல வார்த்தைகளை பேசுகிறதா? பல நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசுவது வழக்கமாயிரும். என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இயேசுனுடைய வார்த்தையைப் போல மற்றவர்களுக்கு குணமளிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றனவா? என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மற்ற உறவுகளை உருவாக்குகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றனவா, அல்லது உறவுகளை உடைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றனவா? பெரும்பாலும் உறவுகளுக்குள்ளே விரிசல்கள் உண்டாவது வார்த்தைகள் தான். என்ன பார்த்து அப்படி கேட்டுட்டான், என்ன பார்த்து அப்படி திட்டான். இயேசு ஒரு பொழுதுமே தவறான வார்த்தைகளை மற்றவர்கள் நோக்கி பயன்படுத்தியது கிடையாது. கன்னத்தில் அடிச்சவனை கூட ஏன் என்ன அடிச்சன்னு தான் கேட்டார், திரும்ப அடிக்கல. குணமளிக்கின்ற வார்த்தைகள், வார்த்தைகள் வெல்லும், வார்த்தைகள் கொல்லும். ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வெல்லுகின்ற வார்த்தைகள், உயிர் கொடுக்கின்ற வார்த்தைகள். இயேசுவை உற்று நோக்கி நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உறவுகளை உருவாக்குகின்றதாக இருக்கின்றதா? மற்றவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றதா? மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றதா? அல்லது உறவுகளை உடைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறதா? இந்த குத்தி குத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குத்தி பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றதா? என்னுடைய வார்த்தைகள் உறவை வளர்க்கின்றதா? என்னுடைய வார்த்தைகள் உறவை விரிசல் ஏற்படுத்துகின்றதா? உறவை உடைக்கின்றதா? இயேசுனுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே குணமளிக்கின்ற வார்த்தைகள், அன்பை உதிர்க்கின்ற வார்த்தைகள், உறவுகளை வளர்க்கக்கூடிய வார்த்தைகள். வாய் இயேசுவை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களில் இரண்டாவதாக சிந்திக்கிறோம். என்னுடைய வாய் இயேசுனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள உறவு இன்னும் வலுப்படுகிறது. எனக்கும் என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் உள்ள உறவானது வலுப்படுகின்றது. வார்த்தையாகிய இறைவன் நம்மீது குடிகொண்டிருக்கிறார், நமக்குள்ளே குடிகொண்டிருக்கின்றார். வார்த்தை மனு உருவானார், வெளியே எங்கேயும் அல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வார்த்தையான இறைவன் மனு உருவாகி இருக்கிறார். இறை வார்த்தை இருபக்கமும் கருக்கு வாய்ந்தது, கூர்மையான ஆயுதம் போன்றது. இந்த வார்த்தை நாம் நல்லவைகள் செய்யும் பொழுது நமக்கு ஆறுதலாக இருக்கும்.
நாம் தீயவைகள் செய்யும் பொழுது நம்மை குத்துகின்ற கூர்மையான வாள் போல் இருக்கும் இறை வார்த்தை. ஆக என்னுடைய வார்த்தை, என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வளர்ப்பதாக, எனக்கும் எனக்கு எதிரே இருப்பவர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், என்னுடைய உறவினர்களுக்கும் அந்த உறவை வளர்க்கக்கூடிய கடுமையான வார்த்தைகளாக இல்லாமல் மென்மையான வார்த்தைகளாக, அருமையான வார்த்தைகளாக இருக்கின்றனவா இயேசுவிடம் சொல்லுவோம், சிந்திப்போம், ஜெபம் செய்வோம், எழுந்து நிற்போம், இயேசுவை உற்று நோக்குவோம். ஜெபிக்கின்ற நேரம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஐம்புலன்களின் ஒன்றான எங்களுடைய வாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வை உருவாக்குகின்றன. அன்பு இயேசுவே, உம்முடைய பணிவாழ்வில் உம் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் குணமளித்தன. உம் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அருங்குறிகள், அற்புதங்கள் பல செய்தன. அந்த வார்த்தைக்காகத்தான் மக்கள் கடல் என திரண்டு நீர் எங்கு சென்றாலும் அங்கே உம்மை நோக்கி உமக்கு முன்பாகவே சென்று கொண்டிருந்தார்கள். அன்பு இயேசுவே, இதோ அதே உம்முடைய வார்த்தைகளை கேட்க இந்த திருத்தலத்திலே கூடியிருக்கின்ற எம்முடைய மக்களை பாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பான வார்த்தைகளை இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் கூறும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளால் இங்குள்ள ஒவ்வொருவரையும் குணப்படுத்தியருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளைப் போல, உம் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளைப் போல எங்கள் ஒவ்வொருவரின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எங்கள் உறவுகளை உருவாக்குகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இது பல நேரத்தில் நாங்கள் எங்கள் வார்த்தைகளால் பலரை காயப்படுத்தி இருக்கிறோம், பல உறவுகளை வெட்டிவிட்டு இருக்கிறோம், பல உறவுகளை உருக்குலைத்து இருக்கிறோம். இதோ அந்த தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பு இயேசுவே, வார்த்தைகளால் எங்களை புண்படுத்தியவர்களை இது இந்த நேரத்திலே மன்னிக்கின்றோம். நாங்களும் வார்த்தைகளால் மற்றவர்களை புண்படுத்தியதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. தந்தையே, இறைவா, இதோ இந்த திருத்தலத்திலே குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். பேச்சு சரியாக வராமல், வார்த்தைகள் திக்குகின்ற, நோயினால் குணப்படுகின்ற, நோயினால் குணப்படுகின்ற ஒவ்வொருத்தரையுமே உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்களையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு குணமளியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.